கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 91 verse 11. For he will command his angels concerning you to guard you in all your ways. சங்கீதம் 91 அதிகாரம் 11 வசனம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். Do you feel like you're all alone? Facing a situation that is too hard to handle? Maybe you're walking through a tough season. நான் தனியாக இருக்கிறனால் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சமாளிப்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது ஒரு கடினமான பாதையிலே நீங்க சென்று கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக அவர் நமக்கு பாதுகாவலை தருகிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? நமக்கு உலக பிரகாரமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். விஐபிஸ்க்கு, ஒரு அரசியல் இருக்கிற தலைவர்களுக்கோ அல்லது ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு பல விதமான பாதுகாவலை அநேக பாடி கார்ட்ஸ் மூலமாக அவங்க போகும்போது வரும்போதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா உலக பிரகாரமான மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட பாதுகாவல். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு, அவர் தம்முடைய தூதர்களை நம்மளுக்கு அனுப்புகிறார் என்று. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தூதர்களை அசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாவல் தான் நமக்கு ஒரு உயர்ந்த பாதுகாவல். இந்த நாளிலே தேவனுடைய பாதுகாவல் நம்ம பெற்றுக் கொள்வதற்கு நம் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நிச்சயமாக இதை நாம் ஒவ்வொரு நாளும் இதை நம்ம அனுபவித்து இந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். நாம் தானியேல் எழுதின புத்தகத்திலே பார்க்கிறோம். தானியேல் சிங்கக்கெபியிலே போடப்பட்ட பொழுது தேவன் தானியேலை பாதுகாப்பதற்காக தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார் என்று பார்க்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய காரியங்கள், நீங்க தனியாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு அன்னோன் டேஞ்சர், ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பாதுகாவல் உங்களோடு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க முழுமையாக கர்த்தருடைய சமூகத்துல எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய பாதத்துல நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது, ஒரு காரியமாய் உங்க குடும்பத்துல யாராவது வெளியே போகும்போது, எந்த காரியத்தை நீங்க செய்யும் பொழுது நீங்கள் ஜெபத்தோட நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளும் போது கர்த்தருடைய பாதுகாவலின் கரம் அவர் உங்களோடு வருவதை, அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவதை நீங்கள் உண்மையாகவே நீங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் அதை உணர முடியும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். No matter how uncertain the road ahead may seem, remember God has assigned his angels to guard you in all your ways. You are covered, you are protected and never forgotten. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க அப்பா உங்களுடைய காக்கும் கரத்தை அனுப்புங்கப்பா. உங்களுடைய தேவ தூதர்களை அனுப்பி பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா இந்த நாளிலேப்பா ஆண்டவரே இந்த அற்புதத்தை ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமான வல்லமை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதை அவங்க உணரத்தக்கதான கிருபைகளை தாங்க ஏசப்பா. உங்களுடைய கரம் அப்பா எங்களும் பாதுகாக்கட்டும் ஏசப்பா. கிருபைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமேன். God bless you.